வெல்கம் டு தி சேனல் டே 43. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு, எல்லாம் நல்லா அமைய வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லா வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா அமையா வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம சொல்லுவோம்ல, எல்லாம் நல்லா வர வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி வழக்கத்தில் சொல்லுவோம்ல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே. அடுத்து, உன்னுடைய ஃபோன் நம்பர் என்ன? உன்னுடையனாலும் சரி, உங்களுடைய ஃபோன் நம்பர்னாலும் சரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? மொபைல் நம்பர் உங்களோட விருப்பம். வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர்? வாட்ஸ் யுவர் மொபைல் நம்பர்? வாட்ஸ் யுவர் மொபைல் நம்பர்? ஃபோன் நம்பர் நல்லா இல்லை, வாட்ஸ் யுவர் மொபைல் நம்பர் நல்லா இருக்கு. அடுத்து, நீ எங்கே வேலை பார்க்குற? நீ எங்கே வேலை பார்க்குற? நீ எங்கே வேலை பார்க்குற? நம்ம கேட்போம்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அப்புறம் நீ எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்போம். நீ எங்கே வேலை பார்க்குற அப்படிங்கிறத. வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? அடுத்து, நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? பஸ்ஸு அத்தனை மணிக்கு வந்துடும், 10 மணிக்கு வரும். இங்கேருந்து நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? 10 மணிக்கு வருது அப்படின்னா 7 மணிக்கு நம்ம கரெக்டாக கிளம்புனா கரெக்டாகும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவில் நம்ம கேட்கலாம். நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? வென் வில் வி லீவ்? வென் வில் வி லீவ்? ஸோ இது WW இந்த மெத்தடு. ஸோ இதில் ஷேலு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வென் ஷேல் வி லீவ்? ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வென் வில் வி லீவுங்கிறதுக்கு பதிலாக வென் ஷால் வி லீவ். ஸோ அந்த ஒரு லெட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஈஸியாக கேட்ச் பண்ணிக்க முடியும். வென் ஷால் வி லீவ் ஆர் வென் வில் வி லீவ். ஓகே, உங்களுக்கு இது கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூலில் படித்தோமே ஒன்றா. என்ன ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் மீ? டு யூ ரிமெம்பர் மீ? நம்ம ஒன்றா படித்தோமே, என்ன ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் மீ? அடுத்து, என்னோட வரியா? நான் அந்த கடை வரைக்கும் போகிறேன், என்னோட வரியா? நான் அந்த கடை வரைக்கும் போகிறேன், என்னோட வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. டு யூ கம் வித் மீ? டு யூ கம் வித் மீ? டு யூ, நீ வர்றியா நம்ம கேட்குறோம். ஓகேவா? நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வர சொல்கிறோம், கூப்பிட்றோங்கிற மாதிரி தான். ஓகேவா? அந்த கான்டெக்ஸ்டில் தான் என்னோட வரியா. டு யூ கம் வித் மீ? டு யூ கம் வித் மீ? அடுத்து, நான் உன் கூட வர்றேன். நான் உன் கூட வர்றேன். ஐ கம் வித் யூ. ஐ கம் வித் யூ. நான் வர்றேன் இப்போ. ஓகே, ஐ கம் வித் யூ. வருவேன் கிடையாது, வர்றேன். ஐ கம் வித் யூ. ஐ கம் வித் யூ. நான் உன் கூட வர்றேன். ஐ கம் வித் யூ. நீ எங்கே போகிற? நீ எங்கே போகிற? நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. வேர் டு யூ கோ? நீ எங்கே போகிற? வேர் டு யூ கோ? வேர் டு யூ கோ? என் கூட பேசாத. என் கூட பேசாத, நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன், என் கூட பேசாத. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா? நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ கேட்பீங்கள்ல, நான் உள்ளே வரலாமா? மே ஐ கம் இன்? ஸோ இது ஓல்ட் ஃபார்மேட். கேன் ஐ கெட் இன்? மே ஐ கெட் இன்? நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். இது பழைய பழைய ஃபார்மேஷன் தான். நம்ம வேறு யூஸ் பண்ணலாம். ஹேவ் அ சீட். ஹேவ் அ சீட் சிம்பிளாக இருக்கா? ஹேவ் அ சீட். ப்ளீஸ் டேக் யூர் சீட் பதிலாக ஹேவ் அ சீட் அப்படின்னா முடிஞ்சு. உட்காருங்க. சரி, நீ எங்கே போயிருந்த? நீ எங்கே போயிருந்த? அதுக்கு எப்படி சொல்லலாம்? வேர் ஹாவ் யூ பீன்? வேர் ஹாவ் யூ பீன்? வேர் ஹாவ் யூ பீன்? எங்கே போயிருந்த? எங்கே? நீ எங்கே போயிருந்த?
அப்படிங்கும்போது வேர் ஹேவ் யூ பீன், வேர் யூ ஹேவ் பீன். அடுத்து நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்கிற. ஏதோ ஒன்று நோண்டிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க, அதை நம்ம அப்படி கேட்குறோம். என்ன பண்ணிகிட்ருக்க, வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ, என்ன பண்ணுற, வாட் டு யூ டூ, என்ன பண்ணுற, என்ன பண்ணுற, என்ன செய்கிற அப்படிங்கிறதுக்கே கேட்கலாம். வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ, அவ்வளோதான். லேட்டாக எந்திரிக்காத, லேட்டாக எந்திரிக்காத, லேட்டாக எந்திரிக்காத. டோன்ட் வேக் அப் லேட், டோன்ட் வேக் அப் லேட். இது இப்படி தான் வரும். டோன்ட் வேக் அப் லேட், டோன்ட் வேக் அப் லேட். கண்டிப்பாக நான் வரணுமா, கண்டிப்பாக நான் வரணுமா உன் கூட, கண்டிப்பாக நான் வரணுமா, கண்டிப்பாக நான் வரணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஷுட் ஐ கம், கண்டிப்பாக நான் வர வேண்டுமா, கண்டிப்பாக நான் வர வேண்டுமா. ஷுட் ஐ கம், ஷுட் ஐ கம். எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. பிரிங் மீ அ கப் ஆஃப் காஃபி, பிரிங் மீ அ கப் ஆஃப் காஃபி. எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. டீ கொண்டு வா. பிரிங் மீ எ கப் ஆஃப் டீ. நான் என்ன சாரி, நான் என் வேலையை முடிச்சிட்டேன், நான் என் வேலையை முடிச்சிட்டேன், நான் என் வேலையை முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். யார் வேணும், இப்போ நம்ம ரூமில் தங்கியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அதை நம்ம கேட்பாங்க, அவன் இல்லையா அப்படின்னு. இல்லை அப்படின்னா நம்ம கதவை திறக்கிறோம், அப்போ வந்து கேட்குறோம், கதவை தட்டுறாங்க, யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம், ஹம் டு யூ வாண்ட், ஹம், ஹம் டு யூ வாண்ட், ஹம் டு யூ வாண்ட், யார் வேணும். அடுத்து இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான். ஓகேவா. ஹவ் இஸ் டுடே, ஹவ் இஸ் டுடே, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, ஹவ் இஸ் டுடே, ஹவ் இஸ் டுடே. அவ்வளோதாங்க. இன்னைக்கு 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய்.